போற்றுவோம். திகடச் சக்கரச் செம்முகம் ஐந்துளான் தகடச் சக்கரத் தாமரை நாயகன் அகடச் சக்கர விண்மணி யாவுரை விகடச் சக்கரன் மெய்ப்பாதம் போற்றுவோம். இது கச்சியப்பரின் கந்தபுராணத்தில் உள்ள கணபதி காப்புச் செய்யுள். காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில் வெளிப்பிரகாரத்தில் உள்ள விகடச் சக்கர விநாயகர் மீது இயற்றப்பட்டது. சிவபெருமானை அடையாது அவமதித்துச் செய்த தட்ச யாகத்தை அழிக்க வீரபத்ரரும் காளியும் சென்றனர். அங்கு திருமால் வீரபத்திரர் மீது தமது சக்கரத்தை ஏவினார். வீரபத்திரர் வெண்டலை மாலை, அதாவது மண்டையோடுகளால் ஆன மாலையை அணிந்திருந்தார். அதில் இருந்த ஒரு வெண்டலை திருமாலின் சக்கரத்தை கவ்விக்கொண்டது. திருமாலின் படைத்தலைவராகிய தும்பிக்கை ஆழ்வார் என்னும் விஸ்வக்சேனர் விகடக்கூத்தாடினார். அதனை கண்ட அனைவரும் சிரித்தனர். வீரபத்திரர் அணிந்திருந்த மாலையில் இருந்த வெண்டலையும் சிரித்தது. அதனால் அதன் வாயில் இருந்த திருமாலின் சக்கரம் கீழே விழுந்தது. விஸ்வக்சேனரை முந்திக்கொண்டு கணபதி சக்கரத்தை எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டார். மீண்டும் ஒரு முறை விகடக்கூத்து ஆடினால் அதனை தருவதாக கூறினார். விஸ்வக்சேனர் மீண்டும் விகடக்கூத்து ஆடினார். கணபதியும் அதை கண்டு மகிழ்ந்தவராய் சக்கரத்தை திருப்பிக் கொடுத்து விட்டார். விஸ்வக்சேனரின் விகடக்கூத்தை கண்டு சக்கரத்தை திருப்பிக் கொடுத்ததால் கணபதியை விகடச் சக்கர விநாயகர் என்று அழைத்தனர். காஞ்சியை சேர்ந்தவரான கச்சியப்ப சிவாச்சாரியார் காஞ்சியின் தல விநாயகராக விளங்கும் விகடச் சக்கர விநாயகருக்கு காப்புச் செய்யுளை சூட்டினார். சிவபெருமான் 10 திருக்கரங்களும் 5 சிவந்த திருமுகங்களை